ஹே காய்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஒரு பார்ட் டைம் ஜாப் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு யோசனை இருக்கும். அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. ஸோ இதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. வீட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும்போது இந்த ஒர்க்கை பண்ணாலே போதும். நம்மக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும், இந்த வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அரசால் அங்கீகாரம் பெற்ற நிறுவனமும் கூட. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ரியாவை காமிக்கிறாங்க. அவன் நல்லா வந்துட்டு ட்ரக்கா எப்படி நடக்க முடியாமல் வந்துட்டுருக்கா. இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோவை வந்துட்டு ஆளுங்க எல்லாருமே விரட்டிட்டு வந்துட்டுருக்காங்க அட்டாக் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ம ஹீரோயின் அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அங்கே சரியாகலான்னு ட்ரை பண்ணுறா. பட் முடிய மாட்டுது. நம்ம ஹீரோ வந்ததுமே அங்கே அவனை பார்த்ததுமேமா பிடிச்ச அவன் வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்து ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே ஆளுங்க எல்லாம் விரட்டிட்டு வரதை பார்த்துட்டு இப்படியே போனால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுமே அவ கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த கார்ட்ஸ் வந்துட்டு யாரோ கிஸ் பண்ணுறாங்களாக்குன்னு சொல்லிட்டு அங்கே கண்டுக்காமல் போயிடுறாங்க. பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் பண்ண வேலையை நினச்சி அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு, நான் இப்போ உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவனுக்காக வந்துட்டு பிரேஸ்லெட் இதெல்லாம் வச்சுட்டு அங்கே நோட்மே எழுதி வச்சுட்டு போகிறா. நம்ம ஹீரோ எந்திரிச்சதுமே முழிச்சு அந்த லெட்டரை பார்த்தா, இந்த பிரேஸ்லெட்டை நீ வச்சுக்கோ, உனக்கு எப்பயுமே ஆபத்துலேருந்து காப்பாற்றும் அப்படின்ற சொல்லி எழுதியிருக்கா. பட் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக வந்துட்டு வேஸ்ட்டு, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சில் மட்டும் முழிச்சிடாதான்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டாங்க. அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆஃப்டர் 5 இயர்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மேலே மலையில் தான் இருந்துட்டுருக்கா. அங்கே அவங்க குழந்தைக்கு வந்துட்டு அவள் ரொம்ப சூப்பராக மேஜிக் ட்ரிக்கெல்லாம் அங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கா. அந்த குட்டி பையனோட பேர் டூ. அப்போ அந்த பையனுமே வந்துட்டு அதெல்லாம் பண்ணுறான். பட் சரியாக வர மாட்டுது. நீ எதுக்காக லெசனை ஒழுங்காகவே கவனிக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, எனக்கு அப்பாவை பார்க்கணுன்னு சொன்னதும் உனக்கு எந்த அப்பாவுமே இல்லைன்னு அவள் சொல்கிறா. பட் அவங்க மாஸ்டர் அங்கே வேமா வந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட வாழ்க்கையே தலைகீழாக மாறும் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ரொம்ப கோவப்படுறாரு. நீ எப்படி வந்துட்டு குழந்தையோட மனசை உடைப்ப, கண்டிப்பாக நீ வந்துட்டு இவனோட அப்பாவை இவனை மீட் பண்ண வைக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ நான் வந்துட்டு உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், நீ வந்துட்டு கிளம்பி போ அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போனால் அந்த குட்டி பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான். சொன்ன பேச்சு கேட்காம வேகமாக விழுந்துடுச்சு. ஓடும்போது பார்த்தா எதிர்த்தாப்புல அங்கே கார் வந்துட்டுருக்கு. இடிக்கிற மாதிரி வந்துடுது. காருக்குள்ளே இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அவனோட கையில் இன்னுமே அந்த பிரேஸ்லெட் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அசிஸ்டன்ட் பாஸ், இன்னுமே நீங்கள் அந்த பொண்ணை வந்துட்டு இது யோசிச்சுட்டே இருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாரு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் ஆக்சிடென்ட் ஆயிருமேன்னு சொல்லிட்டு கார் அப்படியே வந்துட்டு வானத்தில் பறக்க விட்டுட்டு குழந்தைய போய் காப்பாற்றிட்டு, நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேம்மா, ஆனால் அவங்க தான் பாவம் வந்துட்டு இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னதும் வேமா அங்கே இறக்கி விட்டதுமே அங்கே கீழே இறங்கி வேமா வர்றாங்க, பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறா. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இவன் கூட தானே சேர்ந்து இருந்தோன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பார்த்தா அப்பான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே போய் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு இங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. நம்ம ஹீரோவுமே இந்த பையனை பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு அங்கே சாரி கேட்குறா. அப்போ அசிஸ்டண்ட்டுக்கு கால் வந்துடுது, பாட்டி இப்படி ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குட்டி பையன், என்னோட அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் நல்லாவே பண்ணுவாங்க, நீங்கள் பேசாமல் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்குமேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவன் ஷாக் ஆகிட்டு, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போனால் அவங்க ஆண்டியும் அவங்களோட பையன் தான் இருக்காங்க. அப்போ அங்கே அவங்க பார்த்தா வந்துட்டு யாரை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கு, இந்த வில்லேஜுக்காரியை எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்ததுமே அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிறா, இவங்க வந்துட்டு தப்பான பர்சன் சொல்லிட்டு. அங்கே பாட்டியை பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு பைத்தியம் மாதிரி அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டு அங்கே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகும்போது நம்ம ஹீரோயின் அவளோட மேஜிக் அந்த இதெல்லாமே யூஸ் பண்ணி பாட்டி உடம்புல இருந்த அந்த டெவில் ஸ்பிரிட் எல்லாமே வெளியே எடுத்துடுறா. ஸோ பிளட்டை வாமிட் எடுத்ததுமே நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போய் நீங்கள் படுக்க வைங்கன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். என்னத்தை வந்துட்டு பண்ணி வச்ச, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே பழிய போட்டதுமே இவங்க மேலே வந்துட்டு டெவில் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா பண்ணதே அவங்க தான் சொத்துக்காக. கொஞ்ச நேரத்தில் இன்னுமே அவங்க சரியாயிருவாங்க, நீங்கள் போய் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவளோட மேஜிக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு கவசம் மாதிரி ஏற்பாடு பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டுருக்கா.
இன்னமும் வந்துட்டு 10 நிமிஷத்துல வெளிய வந்துருவாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன். டைம் ஆகிட்டே இருக்கு. ஆள் இன்னுமே வரலையேன்னு சொன்னதும், நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா வந்து பாட்டி வந்துட்டு சரியாயிருவாங்கன்னு சொன்னதும், அந்த குட்டி பையனுமே, இவங்கள மாரி ஆளுங்கள நம்பாதீங்க. எங்க அம்மாவ நம்புங்க. அம்மா வந்துட்டு காப்பாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டைமே முடிஞ்சு போயிருச்சு. இவ இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. ஏதாச்சும் திருட்டுத்தன வேல பண்ணியிருப்பா. வந்துட்டு இவள அனுப்பிடுங்கன்னு சொல்றப்ப, நம்ம ஹீரோயின், "நீ இப்ப கொஞ்ச நேரத்துல சரியாயி வந்துரும். ஆனா வந்துட்டு இவில் ஸ்பிரிட்ட வந்து உள்ள வந்து ஏத்தி விட்டுட்டு, ஒண்ணுமே தெரியாத மாரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க" அப்படின்றத சொல்லிட்டு, அந்த ஆன்ட்டிய பார்த்து வந்துட்டு அவ ஒரு மாரி இவங்க பேசினதுமே, அங்க அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. உண்மை எதுவும் தெரிஞ்சு போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு. பட் கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம பாட்டி அங்க வந்ததும், அத பார்த்துட்டு அங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஷாக்கா தான் இருக்கு. நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கு. "நீங்க வந்துட்டு பாட்டிய கூட்டிட்டு போய் உள்ள படுக்க வைங்க. அவங்க ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்றத அவ சொல்றா. நானுமே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க குழந்தைய கூப்பிட்டுட்டு அவ போயிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயினுக்கு அங்க தலையெல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னா வந்துட்டு சக்திய ஃபுல்லாமே யூஸ் பண்ணால. அதனால தான் அவ மயக்கம் போட்டு கீழ விழுக போகும்போது, நம்ம ஹீரோ வந்து பிடிச்சு அங்க காப்பாத்திடுறான். அப்ப நம்ம ஹீரோயின்ட்ட, "எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கே. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ தான் என் கூட சேர்ந்து இருந்தியான்னு" சொல்லிட்டு கேட்டதும், நம்ம ஹீரோயின், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்துட்டு கவலையெல்லாம் படாதீங்க. அவன் வந்து எப்ப பார்த்தாலுமே அப்பான்னு சொல்லிட்டு இப்படிதான் அப்பா இல்லன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா அங்கருந்து போனதும், இவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயி போயிருது. என்னடா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு இவங்க ஹீரோயினோட பேரண்ட்ஸ காமிக்கிறாங்க. அவ இத்தன நாளா ஆயிப்போச்சு. வீட்டு பக்கம் வரல. அவள கண்டிப்பா பனிஷ் பண்ணணும்னு சொல்லும்போது, அங்க கியூட்டான அந்த பேபிய பார்த்ததுமே அவ்வளோதான் அவங்க மனசே மாறி போயிருது. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. 5 இயர்ஸா இப்படி அழகான குழந்தை எங்ககிட்ட போய் மறைச்சு வச்சுட்டு இருந்தியா? அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்குறாங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தனியா இருக்கக்கூடாது. உனக்கு நான் வந்து பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்றேன். ஸோ நீ போய் வந்து பசங்கள மீட் பண்ணுன்னு சொன்னதுமே, ஹீரோயினுக்கு அதுல விருப்பமே இல்ல. இருந்தாலுமே அப்பா, அம்மா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவ ஓகே சொல்றா. இதெல்லாமே கேட்டுட்டு அந்த பையனுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிட்டு, இப்படியே போனா என்னோட அப்பாட்டருந்து என்ட்ட பிரிச்சுருவாங்க போலயேன்னு சொல்லிட்டு, அவன் அங்க வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்க வந்துட்டு கால் பண்ணி இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிடுறான். பிறகு டேட்டுக்கு போயிருந்தா, அங்க ஒரு பெர்சன்ட்ட அவ ஃபர்ஸ்ட்டு பேசும்போது, டூட்டு வந்து அம்மான்னு சொல்லிட்டு அங்க பேசினதுமே, "என்ன உனக்கு குழந்தை இருக்கான்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டு, அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிடுறான். பிறகு ஃபேங்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான். ஹீரோயின பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப புடிச்சு போயிருது. அங்க டூட்டு இருக்கவுமே, "யார் இது உங்களோட பேபியா?" அப்படின்றத சொன்னதும், "ஆமா நான் வந்துட்டு இந்த பேபி பெத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள மேரேஜ் பண்ணாலுமே பேபிலாம் என்னால பெத்துக்க முடியாதுன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அவன், "எனக்கு அதனால ஓகே தான். நான் வந்துட்டு இந்த குழந்தையவே என்னோட குழந்தையா பார்த்துக்குவேன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு பேசுறான். அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, காஃபி எல்லாமே மேல கொட்டி விட்டு மேஜிக்க வச்சு அவன தொரத்தி விடலான்னு பார்த்தா, அதுக்கெல்லாம் அவன் அசர்ற மாரி இல்ல. ஹீரோயின மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவோட இருக்கும்போது, நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். "எப்படி நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃபையும், என் குழந்தையும் வந்துட்டு நீ கூட்டிட்டு போவேன்னு" சொல்லிட்டு இங்க கேட்டதும், அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு அங்க ஃபேங்க்கு ஷாக் ஆயிருது. பிறகு நம்ம ஹீரோ அவகிட்ட வந்து, "உண்மைய சொல்லு. அன்னைக்கு வந்து என் கூட இருந்த பொண்ணு நீ தானே? என்ன பார்த்து எதுக்காக பயந்து ஓடிட்டுருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, "நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்காதீங்க. விலகி போங்கன்னு" சொல்லிட்டு வேகமா அங்க வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப டவுட் ஆயிட்டு, உடனே அசிஸ்டன்ட்ட கால் பண்ணி அவளோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே எனக்கு வேணும் அப்படின்றத சொல்றான். இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அம்மா, அந்த ஃபேங் வந்துட்டு உன்ன பார்த்ததுமே ரொம்ப புடிச்சு போயிருச்சாம். மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அங்க ஃபோட்டோஸ் எல்லாமே குடுத்துட்டுருக்காங்க. அத பார்த்துட்டு அவ ஷாக் ஆயிட்டு, "அது எப்புட்றா ஒத்துக்கிட்டான்? இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பி லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போக போனா, அங்க நம்ம ஹீரோவும் ஃபேங்குமே வந்துட்டு, "எங்க போயிட்டுருக்க? எங்கேயும் விட்டுட்டு போக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு வம்பு பண்ணதுமே, ஹீரோயின் அங்க ரொம்ப ஷாக் ஆயி போயிடுறா. என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க? இவனுங்க தொல்ல தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்க ஃபீல் ஆயிட்டு இருக்கு. நீங்க சண்டை போட்டுட்டே இருங்க. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது, அப்ப லில்லின்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோட்ட ரொம்ப ஹாப்பியாயிட்டு அங்க வந்து பேசும்போது, "ஆல்ரெடி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா, நீ எதுக்காக என்னோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க? நீ அவள கூட்டிட்டு போய் வந்து குடும்பம் நடத்துன்னு" சொல்லிட்டு, அங்க ரொம்ப கோவமாயிட்டு பேசினதுமே, அதெல்லாமே பார்த்துட்டு இந்த குட்டி பையனுக்கு அங்க ரொம்ப கஷ்டமாயிருது. பிறகு இந்த லில்லிய பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து அங்க ஒயின்ல வந்து ட்ரக்க கலந்து குடுத்து, எப்படியாச்சும் அவன் கூட இன்னைக்கு நைட்ட ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு, ட்ரக் எல்லாமே கலக்குறா. பட் அங்க அந்த குட்டி பையன் வந்துட்டு மறைஞ்சிருந்து அது எல்லாமே இங்க வந்துட்டு பார்த்துட்டுருக்கான். ட்ரக்க அவ லைட்டா கொட்டுனா, ஃபுல்லாவே அதுக்குள்ள வந்து கொட்டுற மாரி ஆயி போயிருது. அந்த மேஜிக் யூஸ் பண்ணதுனால அவ பயந்து போயிட்டு வேகமா அங்கருந்து ஓடுனதுமே, அங்க அத பார்த்துட்டு நம்ம ஹீரோ, "எதுக்குடா பயப்படுற?" அப்படின்ற சொல்லிட்டு எதுவும் புரியல. இங்க வேகமா வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, "அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மோசமான நிலைமையில இருக்காரு. ப்ளீஸ் நீங்க போய் வந்துட்டு காப்பாத்துங்க. இல்லன்னா அவருக்கு ஏதாச்சும் ஆயி போயிரும்னு" சொன்னதுமே, இவ ரொம்பவே ஷாக் ஆயி போயிட்டு வேகமா அங்க போறா. அங்க மோந்து பார்த்துட்டுருக்கா பக்கத்துல போயி. அவனுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஆயிருச்சா என்னான்னு சொல்லிட்டு. "என்னாச்சு? எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பக்கத்துல வந்துட்டுருக்கன்னு" சொல்லிட்டு அவன் கேட்குறான்.
போயிடுறான். பட் அவனுக்கு அங்கே அந்த ஒயினை குடிச்சதுல பயங்கரமான வந்துட்டு அங்கே வந்துட்டு பெயின் ஆயிட்டுருக்கு, உடம்பு ஃபுல்லாமே ஹார்ட்னஸ் ரொம்ப ஆயிட்டிருக்கு. ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்குறான். பட் வந்துட்டு உல்ட்டாவாக போயிடுது. அவன் அப்படியே மயக்கமாக எழுறான். பிறகு ஃபேங்கை பார்த்தா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அங்கே பேசணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரூம்க்கு அங்கே போயிட்டு இருந்தா. அங்கே பார்த்தா அந்த குட்டி பையன் வந்துட்டு அவனை பயங்கரமாக பயமுடுத்தி அங்கே வந்துட்டு அலற விட்டான். சரி, இங்கே வந்துட்டு இந்த லில்லி பயந்துட்டே நின்றுட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ இறங்கி வந்ததுமே, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பயமாக இருக்குப்பா, என்னால் வந்துட்டு இங்கே இருக்க முடியாது, ஏதோ பேய் புதலாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் இவங்க 2 பேர்த்தையும் மீன் பண்ணி பேசினதுமே நம்ம ஹீரோயின், யாரும் எங்களை பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது, நாங்களே இங்கேருந்து போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கே வந்துட்டு கிளம்பிட்டுருக்கா குழந்தைய கூப்பிட்டுட்டு. பிறகு அங்கே நைட்டு போயிட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு நம்ம லில்லி வந்துட்டு செக்ஸியாக ட்ரெஸ்ஸை போட்டு இன்றைக்கி எப்படியாச்சும் அவனை வந்துட்டு நம்ம ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தா வந்துட்டு அங்கே ப்ளட்டில் வந்துட்டு அந்த பையன் ஏதோ கண்ணாடியில் எழுதி விடுறான். கீழே விழுந்தா அங்கேயுமே வந்துட்டு ப்ளட்டாக இருக்குது. அதில் பார்த்து அவள் பயந்து அரண்டு போய் எங்கள் மயக்கமாயிடுறான். அங்கே மேலே உட்காந்துக்கிட்டு அவன் சொல்கிறான், இவெல்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து செடியூஸ் பண்ணுவாளாமா, நான் இருக்க வரைக்கும் அதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே உள்ளே குளிச்சுட்டு இருக்கும்போது இவன் போயிட்டாங்க. அவன் நம்ம ஹீரோவை மயக்கமாக்கி அங்கே டப்லேயே வந்துட்டு போட்டுட்டு விட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்டு வந்து ஐயோ அப்பாவுக்கு வந்துட்டு ஏதோ ஆயிடுச்சுமா அப்படின்றத சொன்னதுமே அங்கே வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அவன் மயக்கமாக்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவன் சக்தியை யூஸ் பண்ணி அவனை மயக்கத்துலேருந்து தெரிய வச்சதுமே ஹீரோ அங்கே வந்துட்டு தொட வந்ததும் வேகமாக தள்ளி போகிறா. பட் அங்கே ஸ்லிப்பாகி 2 பேருமே சேர்ந்து ஆக்சிடெண்ட்டாக அங்கே கிஸ் ஆகிடுது. ஹீரோயின் அரண்டு ஓடி போயிட்டுருக்கா. எங்கே அவங்க மாஸ்டர் பார்த்தா அங்கே வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு சிக்கன்லாம் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ அங்கே அவருக்கு முக்கியமான வந்துட்டு விஷயம் ஞாபகம் வந்துடுது. நானுமே கீழே போகணுமேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்டாக தான் நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி எனக்கு அந்த ஆக்ஷன் பார்ட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக நீ போகணுன்னு சொன்னதும் அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினும் அவங்க குழந்தையுமே உள்ளே வந்ததுமே எதுக்காக நீங்கள் உள்ளே வந்துட்டுருக்கீங்க, உங்களை மாதிரி பூவர்லாம் இங்கே என்ட்ரி கிடையாதுன்னு சொன்னதும் யாரை பார்த்து நீ பூவர்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட இந்த கார்டு எல்லாமே காமிச்சதுமே அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு உள்ளே விட்டாங்க. உள்ளே பார்த்தா அந்த குட்டி பையனை சுற்றி ஏகப்பட்ட பொண்ணுங்க வளைச்சி கட்டி நின்றுட்டு ப்ளீஸ் எங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி அங்கே சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்ருக்கான். அங்கே அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கு. இங்கே நம்ம ஹீரோவுக்கு பார்த்தா திரும்ப யாரும் அங்கே வந்து ட்ரிங்க்கில் ட்ரக்கை கலந்து கொடுத்துருக்காங்க போல். அவன் ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்பாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் உடம்பு முடியலன்னு சொல்கிறப்ப அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட மெடிசன் எல்லாம் கொடுத்து அவனும் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே வந்துட்டு திரும்ப உடம்புல இருக்க அந்த எல்லாத்தையுமே அங்கே எடுத்துடுறா. சரி ஓகே அப்பா நீங்கள் வந்துட்டு இப்படியே வந்து பார்த்துட்ருக்கீங்களே, எங்களை வந்துட்டு உள்ளே சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேங்களான்னு சொன்னதும் வான்சிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அந்த லில்லிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிற்றாயிட்டு முதல் தள்ளிப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் நின்னதுமே இப்போ இப்படி வந்துட்டு பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது, நம்மளோட மாஸ்டர் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாஸ்டர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு கல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு கிராக்காக இருக்குது. அதை நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே உள்ளே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு காஸ்ட்லியான பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயின் அது எனக்கு எப்படியாச்சும் வேணும்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே அதிகமாக பெட் கட்டிடுறான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதில் போய் வந்துட்டு இவ்வளோ காசு கட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த லில்லி கேட்டதும் அங்கே வந்துட்டு அங்கே எல்லாருமே வந்துட்டு அங்கே மோசமாக பேசுகிறாங்க, இவ்வளோ காசுமே வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே சுக்குநூறாக உடைச்சதுமே வெறும் மண்ணு தான் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு பேசினா. பார்த்தா அதுக்குள்ளே ஒரு க்ரீன் கலர் வந்து ஸ்டோன் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஐயோ கடவுளை எவ்வளோ காஸ்ட்லியான பொருள் இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டருக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு அங்கே வந்துட்டு ஒரு ட்ராயிங் மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு இதில் போய் யாராச்சும் பெட்டு கட்டுவாங்களான்னு சொல்லிட்டு பேசினா நம்ம ஹீரோயின் அவளோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப ஆன்ஷியன்ட்டான திங்ஸு. ஸோ இதை வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே லில்லியுமே மாற்றி மாற்றி அங்கே வந்துட்டு பெட் கட்டிகிட்ருக்காங்க. பட் ஹீரோயின் அளவுக்கு அதிகமாக பெட் கட்டி அதையுமே வின் பண்ணி அதை வந்துட்டு மற்றவங்களாமே வந்து ரீட் பண்ணுற மாதிரி அவன் வந்துட்டு எழுத்துக்கள் மூலமாக அதை வந்துட்டு அங்கே காமிச்சிடுறா மேஜிக்கை வச்சு. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது. ரொம்பவே அந்த மாஸ்டர் இம்ப்ரெஸ் ஆகிட்டு உண்மையிலேயே இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஒரு டேலண்ட் அப்படின்றத சொல்லிட்டு அவர் வந்துட்டு அங்கே பாராட்டிகிட்ருக்காரு. அந்த குட்டி பையன் அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்க நம்ம போய் சாப்பிட்லான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி போகலாமே அப்படின்றத சொல்கிறான். அப்போ அந்த லில்லி இவன் உடம்புல வந்துட்டு இவில் ஸ்பிரிட் இருக்குன்னு உங்களுக்கு என்ன தோணலையா அப்படின்ற சட்ட அங்கே கேட்கும்போது அந்த குட்டி பையன் எங்கள் அம்மா வந்துட்டு இவில் கிடையாது நீ தான் சொன்னதுமே அடிக்க போகும்போது வேமா பிடிச்சவங்க தள்ளி விட்டதுமே என்னை எல்லாருமே இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அவள் கோவப்படுறா. ஒரு மாஸ்டர் வந்துடுறாரு, என்னோட இந்த டிராயிங் வந்துட்டு கிழிக்கிறதுக்கு யாருக்கு அந்த தைரியம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்பட்டதுமே அப்போ அந்த லில்லி இவ தான் சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே நான் தான் கிழிச்சேன் அப்படின்றத சொன்னதும் ஐயோ மாஸ்டர் நீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின்
ஹீரோயினோட ஸ்டூடெண்ட் தான் போல் அவர். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின், நீ என்னை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்ட எல்லாரும் நடுவே, நீ இப்போ சாரி கேட்கலன்னா உனக்கு என்ன ஆகும் தெரியலன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே திட்டாங்க பயங்கரமாக. ஸோ அவளுமே வந்துட்டு அங்கே சரின்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டுட்டு இருக்கா. வீட்டில் காமிக்கிறாங்க பாட்டி நம்ம ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது கசின் நம்ம ஹீரோயினை அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு வந்ததுமே பாட்டி ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க பார்த்துட்டு. இந்த குழந்தை யாரோடது இவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்ற சொன்னதும் எல்லாம் ஷென்னோடது தான் நாங்கள் கசின் சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை இவன் தப்பாக சொல்லிட்டு இருக்கான், அது என்னோட குழந்தைன்னு சொன்னதும் பார்க்குறதுக்கு அப்படியே அவனை மாதிரியே இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த பேங்கில் நீ போட்டுக்கோமா அப்படின்ற சொன்னதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்கள் மருமக இல்லைன்னு அவள் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோட்ட என்ன உனக்கு அந்த பொண்ணை உண்மையிலே பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ரொம்ப அப்படியே வெக்கப்பட்டதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த லில்லி வந்துட்டு இது ஃபேமிலி மெம்பர்ஸோட மீட்டிங், இந்த டூ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற சைட் அவள் கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக வந்துட்டு அங்கே வந்துட்டுருக்கா. ஹீரோ வச்சக்கன்னு வாங்காமல் அவ்வளோவே பார்த்துட்ருக்கான். இப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க என்னோடய டிசைனர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, அது எப்படி பியூட்டிஃபுல்லாக இல்லாமல் இருப்பான்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அம்மா இங்கே வந்துட்டு என்னமோ எரியிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே டூ சொன்னதும் நீ என்ன பற்றியா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவள் அடிக்க வந்தா. ஸ்லிப்பாக எங்கே வந்துட்டு தலையில் அடிப்பட்டு அங்கே பிளட்டாக வந்துடுது. அதை பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கும் போது தூக்குன்னு சொன்னதுவே அங்கே நம்ம ஹீரோ தூக்கிட்டு அங்கே போகும்போது பாட்டிட்டு அந்த குட்டி பையன் எங்கள் சாரி கேட்குறான். இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது, அவ்வளோதானே விழுந்தா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எதுவும் பேசாமல் போத கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே திட்டி வச்சாங்க. பிறகு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இந்த ஃபோட்டோவை பாருன்னு சொன்னதுமே பாட்டி உங்கள்கிட்ட எப்படி டூவோட ஃபோட்டோ வந்துச்சுன்னு சொன்னதும் இது டூவோட ஃபோட்டோ கிடையாது, உன்னோட தான், பார்க்குறதுக்கு எப்படி இருக்க பார்த்தையில, நீ பேசாமல் வந்துட்டு அந்த குழந்தை உன்னோட தான் எனக்கு தோணுது, ஒரு டிஎன்ஏ எடுத்து பார்த்துருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அந்த குட்டி பையன்கிட்ட போய் அப்பா உனக்கு வந்துட்டு டிஎன்ஏ எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ஹேரை வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னதும் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹேரையுமே எடுத்து கொடுத்துட்ருக்கான். பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அவர் ரொம்ப அரண்டு போயிட்டு இதுக்கப்புறம் இங்கேருந்து மாட்டிக்குவோம் வந்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக வந்துட்டு கூட்டிகிட்டு கிளம்பும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா டிஎன்ஏ ரிப்போர்ட்டுமே அங்கே வந்துடுது. அப்போ அதை கொண்டு வந்து அசிஸ்டன்ட் கொடுத்ததுமே இவன் ஹாப்பியாகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறான். பட் அதுக்குள்ளே அங்கே வந்துட்டு ஆஃபீஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ வந்துட்டு அதை பார்க்காம இவன் போட்டுட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். பார்த்தா அவங்க கசின் தான் 50% ஷேர்ஸ் வந்துட்டு என்னோட பேரில் வேணும்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு ஒழுங்காகவே நடத்தலை, இப்போ வரைக்குமே பிஸ்னஸில் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணதுமே நம்ம பாட்டி அங்கே வந்துட்டு உள்ளே என்ட்ராகிறாங்க. யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது இங்கே வந்துட்டு சொத்தை பிரித்து கேட்குறதுக்கு அப்படின்ற சைட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயின்மே அப்போ வந்துட்டு இதில் நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது பார்த்தா அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு போனால் அவன் காலை பிடிச்சி கேஞ்சிட்டு அப்பா வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்காரு, தயவு செஞ்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டிருக்கான். அதனால தான் அங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு சரி ஓகே இவன் ஹெல்ப் பண்ணி நீ வந்துட்டு ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணலைன்னா நான் நினச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். 2 பேருமே சேர்ந்து அந்த சைட்டுக்கு போனால் அங்கே வந்துட்டு ஈவில் ஸ்பிரிட்டெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் தன்னோட மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு ஈவில் ஸ்பிரிட்டை வெளியே எடுக்கிறா. பார்த்தா அது ஒரு சோல்ஜரோட தான். அங்கே நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் எங்களோட சோல்ஜருக்கு இருக்கிறதுக்கு வேறு இடம் கிடையாது, நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம், நாங்கள் எப்படியுமே வந்துட்டு போக மாட்டோம், நாங்கள் வந்துட்டு இந்த இடத்தவையும் விட்டு கொடுக்க மாட்டோன்னு சொன்னதும் இவர் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஒரு இடம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்படுத்தி கொடுப்பாரு, தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த ப்ராப்ளத்தை அங்கே வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணிடுறான். அவருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ அவங்க ஆன்ட்டி ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பட் அவங்க பையன் அங்கே வந்துட்டு அவள் எப்படி வந்துட்டு அந்த சைட்டை வந்துட்டு சரி பண்ணான்னு தெரியல, எல்லாமே கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா அது தன்னோட குழந்தைன்னு புரிஞ்சுட்டு அங்கே தேடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே அங்கே வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறா. இப்போ மாஸ்டர் நீங்கள்லாம் இருக்கக்கூடாது, ஓ இடம் ஏதோ அங்கே தான் இப்போ இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே வேகமாக பிள்ளையை பிடிச்சி பக்கத்தில் வச்சுக்கிட்டதும் நீ என் குழந்தைய என்கிட்ட வந்து பறிக்க முடியாது, இது என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம குட்டி பையனுமே அப்பாட்ட போகணுன்னு சொன்னதுமே நீ அப்படின்னா வந்துட்டு எனக்காக என்ன பண்ணுவ, எனக்காக நீ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு குக் பண்ணி கொடு பார்ப்போம் அப்படின்றத சொன்னதும் அங்கே அப்பாவும் பையனுமே போயிட்டு அங்கே வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஃபேஸ் ஃபுல்லாமே வந்துட்டு அங்கே கருப்பாயிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன இதெல்லாம் அப்படின்றத செட் அவர் கேட்டதுமே உனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோன்னு சொன்னதும் அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நீ உண்மையிலே என்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்குமே புரிஞ்சிருச்சு, நான் இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க எல்லாருமே ஒன்று
சேர்ந்துடுறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தா அங்கே அந்த லில்லி அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அப்போ நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து நின்றதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, இவ்வளோதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், இவ தான் என்னோட ஒய்ஃப், இவளை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு பேசும்போது, அப்போ இவ வந்துட்டு உங்கள் எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருக்கா, நான் வந்துட்டு இவளை வந்துட்டு உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாங்கை கூட்டிகிட்டு வரா. இவர் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு பெரிய மாங்க், இவருக்கு அவ்வளோ வந்துட்டு சக்திகள் இருக்கும், இவர் முன்னாடி வந்துட்டு யாருமே வந்துட்டு ஜெயிச்சது கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே ஒரு காம்படிஷன் மாதிரி வைப்போன்னு சொல்கிறா. அப்போ அவர் வந்துட்டு அங்கே இருக்க அந்த பையன்கிட்ட வந்து, உனக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிருக்கும், சின்ன வயசில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், இப்போ உனக்கு அந்த தழுமை இருக்கான்னு சொன்னதும் அதை அவன் பார்த்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின், இப்போ கொஞ்ச நேரத்தில் உனக்கு வந்துட்டு பெரிய கால் வரப்போகுது, உங்கள் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுது, நீ தான் காப்பாற்றணும்னு சொன்னதும் அதே மாதிரி வந்ததுமே அந்த பையன் ரொம்பவே தேங்க்யூ, என்னோட அப்பா போய் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் இதை வந்து வின் பண்ணிடுறான். அங்கே ஒரு 100 கப்ஸ்க்கு வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு யார் வந்துட்டு இங்கே வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தா அந்த மாங்க் வந்துட்டு அங்கே எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்குறாரு. பட் அவரோட பவர் எல்லாமே இங்கே குறைஞ்சிட்டே அங்கே பிளட்டாக வாமிட் வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோயின் அவளோட பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்க அந்த தீய சக்தி எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சிடுறா. ஸோ இதுலேயுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வின் பண்ணிடுறா. பாட்டி அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மருமக எவ்வளோ திறமைசாலி தெரியுமான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிட்டு அப்படியே மயக்கமாயிடுறா. இந்த சக்தி எல்லாமே யூஸ் பண்ண வாசி ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்சதுமே, நீ நல்லா தானே இருக்க, உன்னை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத நான் நல்லா இருக்கேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே இங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். என்னம்மா எல்லாமே முடிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு, அங்கே எல்லாமே நம்மளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு பேசாமல் நீ போய் வந்துட்டு அவளை போட்டு தள்ளிடுன்னு சொன்னதும், அதே மாதிரி இவனுமே நம்ம ஹீரோயினை கழுத்து பிடிச்சி அங்கே நெரிச்சிட்டு இருக்கான். பட் இந்த குட்டி பையன், அப்பா நீங்கள் வந்துட்டு அம்மாவை இப்போ காப்பாற்றணும், அவங்க ரொம்ப ஆபத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னோட சக்தி யூஸ் பண்ணி இங்கே கொண்டு போனதுமே அங்கே பார்த்தா பயங்கரமாக நம்ம ஹீரோ அவனை போட்டு அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அங்கே அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப அரண்டடிச்சு வேகமாக விழுந்தடிச்சு ஓடி போயிட்டு, அம்மா நான் அவளை வந்து கொலை பண்ணிட்டேன் ஆனால் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லாமே அங்கே வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஐயோ பூதம்னு சொன்னதுமே நான் சாகவே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயின் போட்டு அடிக்கிறா. என்னோட ஹஸ்பண்டும் என் பையனும் என்னை வந்து காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பாட்டிட்டு அங்கே காலை பிடிச்சி கெஞ்சினதுமே, உங்களை மாதிரி ஆளுங்களாம் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கோவப்படுறாங்க. உங்களை பாவமேன் வீட்டை வச்சுருந்தா இந்த மாதிரி வேலையாக பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இவளை கூட்டிகிட்டு போய் உங்கள் அப்பாட்ட காமின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்ததுமே ஹீரோ எனக்கு ஏதோ டவுட் ஆகிட்டு அவள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே டாக்டர் வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் வேலை பண்ணிங்கன்னா அவருக்கு இன்னுமே சீரியஸ் ஆயிரும், முதல் நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னதும் அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. பட் எனக்கு என்னமோ அந்த டாக்டர் மேலே ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ பார்த்தா அவன் அவங்க ஆன்ட்டிகிட்ட தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். நீ வந்து ஸ்லீப்பிங் டோஸ் கூட இருந்தாலும் தூங்கிட்டே இருக்கட்டும், ஹோமாவில் இருக்க மாதிரி இருக்கட்டும்னு சொன்னதும் அதே மாதிரி அந்த ஆள் பண்ணிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து பார்த்துட்டு நான் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவங்க ஆன்ட்டி அங்கே வந்துட்டு நீ இப்படியே போனால் வந்துட்டு சாகவே மாட்டேற, பேசாமல் நானே என் கையால் கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே கொலை பண்ண போனால் நம்ம ஹீரோயின் வந்து அதை காப்பாற்றிடுறாங்க. அப்போ அவர் பார்த்தா அங்கே வந்துட்டு மாஸ்கெல்லாம் கழட்டிட்டு அவள் எந்திரிச்சிட்டு நான் வந்துட்டு என் சிஸ்டர்னு ஒன்று நினச்சா நீ இப்படி துரோகியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க மாஸ்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு இவருக்கு எப்படியாச்சும் நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கா. ஸோ அவர் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணி தான் வந்துட்டு இவரை அங்கே காப்பாற்றிருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் வீட்டில் வச்சுருக்கிறது ஒன்று தான், பாம்பை வளர்க்குறதுமே ஒன்று தான், இவங்களை வந்துட்டு ஜெயிலில் பிடிச்சி போடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து விரட்டி விட்றாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு அவளுக்காக அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை வந்து எப்பயுமே விட்டுட்டு போயிடக்கூடாது, நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன், என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அங்கே ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.